ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு பிம்பம், மகாவிஷ்ணு அப்படின்ற ஒற்றை வார்த்தை, ஒரு பெயர், ஒரு தாய் பெற்றெடுத்த மகனுக்காக இத்தனை பேர் வந்து நிற்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் சேருது ஒரு மனிதருக்காக அப்படின்னா அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் சேருது வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்துல அசுரர்கள் அதிகம். தம்பி அவர்கள் அசுரர்களுக்கு போதனை செய்வதற்காக பிறந்த வாமனை போலையும் அதர்மம் தலைவிரித்து ஆடுகின்ற போது கல்கி அவதாரம் என்ற அவதாரத்தை நான் எடுப்பேன் என்று சொன்னார். அந்த அவதாரமாகத்தான் தம்பி மகாவிஷ்ணுவை நான் பார்க்கிறேன். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. ஆன்மீகவாதின்னு சொல்றாரு, திருமணம்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சரிதானா அப்படின்னு நான் கேட்டேன். பெயர்பட்ட ஒரு வழிகாட்டியையும் ஒரு மகானை நம்ம கொடுத்தா அந்த தாய் சொல்றாங்க என்கிட்ட, இல்லப்பா ஒருவேளை சினிமா எடுத்திருந்தான்னா அவன் எனக்கு புள்ள உனக்கு ஃப்ரெண்ட் இவ்வளவுதான் இருந்திருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றதுனால உலகத்துக்கே அவன் ஒரு பிள்ளையா மாறிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த காலத்துல இருந்தே ஐயா அங்க பெரிய ஹீரோ. திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு ஐயா தான் மாஸ். சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி பெரிய பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்களை பார்த்து இவர்களுடைய சமூக சேவைகளை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்க சத்தியமான உண்மை. எந்த எதிர்ப்பும் இல்லாம வெளியே எந்த செய்தி தெரியாது. திருப்பரங்குன்றத்துல எதிர்ப்பு தெரிஞ்சனுடைய அந்த மலையை பற்றியும் முருகரை பற்றியும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மகாவிஷ்ணு அவருக்கு எப்ப என்ன வேணாலும் நாம செய்வோம். இந்து முன்னைக்கு என்ன உதவி வேணாலும் அவர் செய்யணும். நமக்காக ஒரு மனிதன் முன்னே நிற்கிறார் என்றால் அந்த மனிதருக்காக கடைசி வரைக்கும் நம்ம முன்னாடி நிற்கணும். ஆன்மீகம்ங்கிறது லைவ் ஃபயர் மாதிரி, அதில் காலை வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வயதான ஆட்களே வந்து திணறுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டஃபஸ்ட் ஃபீல்டை சூஸ் பண்ணி அவரால் நீந்த முடியுது அப்படின்னா இறையருள் இல்லாமல் அது நடக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு யாராவது ஒரு உதவின்னு ஒன்று தெரிஞ்சோ தெரியாமே பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், தேர்வு கொடுக்க மாட்டார் யாரா இருந்தாலும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காற்று வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரு நீ செய்த பாவ புண்ணியங்கள். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான். அதைத்தான் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக செய்கிறார்கள். உண்டியல பணம் போட்டு கூட 2 ரூபாய் போட்டுட்டு 8,80,000 வரம் கட்டுக்கிட்டோம். நான் அந்த ஒரு வரிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் தர்றேன். ஆன்மீகம் அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்கள் குறைந்து கொண்டே செல்லும் என்ற ஒரு வார்த்தை மட்டும். இந்த வேர்ல்டு வந்து மாடர்ன் வேர்ல்டாக மாறிட்டே இருக்கு. எனிதிங் மாடர்னைஸ்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு குருஜியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேல் வந்து நான் முருகனுக்கு சாத்தணும்னு நினச்சேன். அதை விட ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு வந்து நான் குருஜிக்கு சாத்தினது வந்து ரொம்ப மகிழ்வாக இருக்கு. மலேசியாவில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக முதல்ல அன்னதான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் மலேசியாவில் சரி சிங்கப்பூர்லும் சரி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு குருஜி மகாவிஷ்ணுவோடைய சொற்பொழிவு கேட்ட பிறகு நிம்மதி ஆகிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. நீங்க அவருக்கு கொடுத்திருக்க இடம் வந்து ஒரு சாதாரண இடம் இல்ல. ஒரு ஃபேமிலியா வந்து எத்தனையோ பேர் உலகம் ஃபுல்லா அவருக்காக வந்து நின்றுருக்கீங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கெடுப்புக்குள்ள போயிட்டு வந்துடலாமா? நான் வேற நாடுங்க தம்பி, நாங்க வேற கண்ட்ரி அப்படின்றவங்க எத்தனை பேரு? ஓஹோஹோ
எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? ஓ, சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க? மலேசியா. வெரி குட். என் மனதிற்கு ரொம்ப நெருக்கமான நாடு. மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. ஓ, குவைத்துல இருந்து வராங்க. நல்லா கிளாப் பண்ணிருங்க. இந்த இடத்தில் இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறை, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. லிங்கசேதி சிகாயின சுமஸ்ருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கி ஆலோமம முசலைனை ஸ்மஸ்காரா அப்படின்னு என்ன தெரியுமா? லிங்கசேதி சிகாயன, உலகத்திலேயே ஒரு மாபெரும் லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் இருக்கும் இடம் காவா. காவானா இப்ப இருக்கக்கூடிய மெக்கா. அந்த இடத்தை மையமாக வைத்து ஒருவன் பிறப்பான். யார் அவரு? நபிகள் நாயகத்துக்கு அடையாளம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து மதத்துல நம்மளுடைய புத்தகத்துல அடையாளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சும்மஸ்ருதாரி சதாசக, இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மெக்கால பிறப்பாரு. அவருக்கு குடுமி இருக்காது. அவர் ஐயரா இருக்க மாட்டார். மாறாக அவருக்கு தாடி இருக்கும். பவிஷ்யக்கி ஆலோமம அப்படின்னா என்ன? 5 எழுத்து மந்திரமான ந ம சி வ ய என்கின்ற 5 எழுத்து மந்திரத்தை உலகம் எங்கிலும் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். யாரு? நபிகள் நாயகம். இப்ப நீங்க கேட்கலாம், நபிகள் நாயகம் எங்கேயா 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு போய் சேர்த்தார்? இந்த 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து ஓதினாலும், ஓம்காரத்தை தொடர்ந்து ஓதினாலும் என்ன நடக்கும்? உனது உடலில் ஒளி உற்பத்தியாகும். இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க? இறைவன் என்ன ரூபத்தில் இருக்காருன்றாங்க? ஒளி ரூபத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறார். அந்த பிறைக்கு காரணம் தான், ஒளிக்கு காரணம் தான், ஃப்ளேமுக்கு காரணம் தான். முசலைனை ஸ்மஸ்காரா, அவர் முஸ்லீம் என்று அழைக்கப்படுவாராம். நீங்க தான் இஸ்லாம் வேற, இந்து மதம் வேற, கிறிஸ்டியானிட்டி வேற, புத்திசம் வேற, டாவோயிசம் வேற பிரிச்சு பார்க்குறீங்க. நம்மை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முன்னாடியே அதர்வன வேதத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. யாரை பத்தி? நபிகள் நாயகத்தை பற்றி எழுதி வைத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். இந்து மதமே முஸ்லீமை ஏத்துக்குச்சு. உங்களுக்குள்ள ஏயா இவ்வளவு சண்டை? போட்டான் கதிர்கள் என்றால் இறை பொருள் என்று அர்த்தம். போட்டான் எப்போது ஒரு மனிதனுக்குள் உற்பத்தியாகும்? அன்பா இருக்கீங்க, பிற உயிரை நேசிக்கிறீங்க, தர்மம் பண்ணீங்கன்னா உடம்புல அதிகமாயிரும். இப்போ இங்கே அதிகமாக போட்டான் உற்பத்தி ஆகுது. மேல இருந்து நல்லா ரிசீவ் பண்றீங்க, பாடி என்ன ஆகும்? ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பார்த்தா அதிர்வாங்க, நினைச்சா நல்லது நடக்கும். இறைவனை மட்டும்தான் நினைக்க வேண்டும். அந்த இறைவனுக்கு முருகன் பேர் வைங்க, அல்லான்னு பேர் வைங்க, ஜீசஸ் பேர் வைங்க, சிவபெருமான் பேர் வைங்க. ஆனா இறைவனை நினைத்தீர்கள் என்றால் விடுதலை. அரோகரா அரோகரா. கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல